Hello friends, வணக்கம். Welcome to ஷானோஸ் சமையல். இந்த வீடியோவில் கொங்கு ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா நம்ம வறுத்து அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இந்த குழம்புக்கே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கருகிராமல் வறுத்துக்கணும். இது கூட ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி சேர்த்து அதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இருந்ததுன்னா கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டி விட்டுலாம். இதெல்லாம் நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 5 பூண்டு, அதே அளவு இஞ்சி, 2 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா அதை சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே பாதி பாதி எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கிக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா கழுவின சிக்கன் பீசஸையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனை வதக்கிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி, உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு லோ ஹீட்டில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில் வைக்கணுன்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போது 3 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப கமகமன் வாசனையோடு ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு கொங்கு நாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.